ஓம் மகா கணபதி துணை. இறைவன் அருளால் எல்லோரும் எப்போதும் உடல் நலமுடனும் உள்ள மகிழ்ச்சியுடனும் செல்வ வளமுடனும் சிறப்பான கல்வியும் நீண்ட ஆயுளும் நீங்கா புகழும் பெற்று வாழ வேண்டும். நமது உயர்ந்த எண்ணங்களும் முயற்சியுமே நம்மை வாழ்வில் உயர்வடையச் செய்யும். நல்ல எண்ணமும் நற்சிந்தனையும் நம்மிடம் இருந்தால் அதுவே இறையருள்தான். நாம் தொடர்ந்து முன்னேறவும் வெற்றி பெறவும் பிரபஞ்ச சக்திகள் நமக்கு துணையாக இருக்கும். தவம் செய்து இறைவனின் அருளால் பேராற்றலை பெற்றவன் ராவணன். எனவே ராவணேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டான். சிவனை நோக்கி தவம் செய்து அளவிற்கு அதிகமான பேராற்றலை பெற்றான். தன் பலத்தை தவறான வழியில் பயன்படுத்தியதால் ராவணன் மட்டுமல்ல, அவன் சொந்தங்களும் அவன் சுற்றங்களும் அவனுடைய இராஜாங்கமும் அழிந்தது. நாம் எல்லோரும் சிந்தித்து செயல்பட்டு நல்வழியில் நடந்து நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான வரலாற்று கதைகள் நம் கருத்திற்கும் கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இனி இராமாயண கதையை தொடர்ந்து காண்போம். அதிகாயனின் மரணத்தை கேட்ட ராவணன் மிகவும் வருத்தமடைகிறான். ராவணனின் துயரத்தை கண்ட மகன் இந்திரஜித், ராம லக்குமணரை கொல்லும் வலிமை என்னிடம் உள்ளது, நான் நிச்சயம் அவர்களை கொன்று வருவேன் என சபதமிடுகிறான். ராவணனின் ஆசி பெற்று இந்திரஜித் போருக்கு புறப்படுகிறான். யாகசாலையை அடைந்து அக்கினியில் ஒரு ஆட்டின் தலையை பலியிட்டு மந்திரங்களை ஜெபிக்கிறான். அவனும் அவனது ரதமும் ஆயுதமும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போர் புரியும் ஆற்றலை பெறுகிறான். யுத்த களத்திற்கு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று மறைந்து வானரங்களையும் ராமர் லக்குமணர் முதலானவர்களையும் தாக்குகிறான். அம்பு மாறி பொழிகிறான். பல ஆயுதங்களால் தாக்குகிறான். பிரம்மாஸ்திரத்தால் தாக்கியதால் ராம லக்குமணர்களும் மயங்கி விழுகிறார்கள். இதனை கண்ட இந்திரஜித் இலங்கையை அடைந்து தான் போரில் வெற்றி பெற்றதாக கூறுகிறான். ஆயிரக்கணக்கான வானரங்கள் ராமர் லக்குமணன் சுக்ரீவன் அங்கதன் நீலன் போன்றவர்களும் மயங்கிய நிலையில் கிடக்கின்றனர். ஒரு முகூர்த்த நேரத்திற்கு பிறகு அவர்கள் கண் விழிக்கிறார்கள். ஜாம்பவான் நிறைந்த காயங்களுடன் பார்வையற்று கிடக்கிறான். உயிருடன் இருக்கும் சிலர் எல்லோரையும் காணச் செல்கின்றனர். அவர்களிடம் ஜாம்பவான் அனுமன் உயிருடன் இருக்கிறானா என்று கேட்கிறார். ராமர் லக்குமணன் சுக்ரீவன் அங்கதன் போன்றோரை விடுத்து அனுமன் உயிருடன் இருக்கிறானா என்று ஏன் கேட்கிறீர்கள் என்று விபீஷணன் கேட்கிறான். அவன் உயிருடன் இருந்தால் நமது படையில் உள்ள அனைவரும் பிழைத்து விடுவோம், அவன் அழிந்தால் நாம் எல்லோரும் அழிந்து விடுவோம் என்று சொல்கிறார். உடன் சென்ற அனுமன் ஜாம்பவானின் கால்களை பற்றியபடி நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே நீ இமயமலைக்கு சென்று அங்குள்ள ரிஷபம் என்கின்ற மலையை கண்டுபிடி. மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் அங்கு நிறைய உள்ளன. அதில் 4 மூலிகைகளை நீ எடுத்து வா. அவை இறந்தவர்கள் பிழைக்கவும் காயத்தை ஆற்றவும் காயத்தால் உண்டான தழும்புகளையும் குணப்படுத்தும். மிருத் சஞ்சீவனி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும். விசல்யகரணி காயங்களை ஆற்றும். ஸ்வர்ணகர்ணி காயத்தால் உண்டான நிறத்தை மாற்றி இயற்கையான நிறத்தை கொடுக்கும். சந்தானி பிளக்கப்பட்ட தோல் உடைந்த எலும்புகளை குணப்படுத்தும் என ஜாம்பவான் சொல்வதை கேட்ட அனுமன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மலையின் உச்சிக்கு சென்று சூரிய பகவானை வணங்கி தன் உடலை பெரிதாக்கி அதிவேகமாக மின்னலை போல் பாய்ந்து செல்கிறார். வெகு விரைவில் இமயமலையை அடைந்து அங்குள்ள ரிஷபம் என்னும் மலையில் மூலிகைகளை காண்கிறார். ஆனால் அந்த சஞ்சீவினி மூலிகைகள் மறைந்து விடுகின்றன. இதை கண்டு கோபமடைந்த அனுமன் மூலிகைகள் நிறைந்த அந்த மலைப்பகுதியை பெயர்த்து எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு வருகிறார். அதனை கண்ட வானரங்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கின்றனர். சுசேனனன் என்பவன் அந்த அற்புத ஔஷத மூலிகைகளை பறித்து ராம லக்குமணர்களை முகரச் செய்கின்றான். அவர்கள் காயங்கள் ஆறப்பெற்று கண் விழிக்கின்றனர். மற்ற பல வீரர்களும் இம்மூலிகைகளால் இறந்தவர்கள் பிழைத்து எழுந்தது போல் நலமுடன் எழுகின்றனர். அந்த மலைக்குன்று மீண்டும் அனுமனால் அன்றே இமயமலையில் கொண்டு வைக்கப்பட்டது.
இந்திரஜித் தவிர ராவணனின் மற்ற மகன்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் என்பதை ராம லக்ஷ்மணர்கள் அறிந்தனர். மீண்டும் வானர சேனைகளுடன் இலங்கைக்குள் போரிட புறப்படுகின்றனர். அவர்கள் பல இடங்களை வானரங்கள் தீக்கிரையாக்குகின்றனர். ராட்சத வீரர்கள் நாலா பக்கங்களும் சிதறியடித்து ஓடுகின்றனர். மற்றவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.